இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட்ல சூப்பர்வைசர் ட்ரைனி நோட்டிஃபிகேஷன், அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கு சூப்பர்வைசர் ட்ரைனி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ரிட்டையர்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதை நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா இதுக்கு கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி சேலரி 8,000லேருந்து 20,000 வரையும் இருக்கும். அடிஷ்னலாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். டச் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இதில் சூப்பர்வைசர் ட்ரைனிஸ் S0 கிரேட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் வெர்ஷன் இதை கிளிக் பண்ணி இந்த PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை டச் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? டிப்ளமோ இல்லை அப்படின்னா டிகிரி அந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எல்லாமே ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் November 14 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இதில் மேலே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட் அப்ளைங் ஃபார் போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராஜுவேட் ட்ரைனி, ஃபினான்ஸ், HR, டிப்ளமோ ட்ரைனி, சிவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின் இருக்கும். நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்கள் நேம், உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் டேட்டு, மந்த்து, இயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு டொமைனில் gmail.com இதை வந்து செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடி வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு ஹேவ் யூ ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் இந்த கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் சப்மிட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சப்மிட் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு காமிச்சிட்டாங்க. ப்ரொசீட் டு லாகின் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்கள் இமெயில் ஐடி, ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடி, அடுத்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்டு, ரெஜிஸ்ட்ரேஷனில் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் நேமில் அப்ளிகேஷன் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷன் 1ல் ஃபில் அப்ளிகேஷனே இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்ஷன் 1 ஃபில் அப்ளிகேஷனில் மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஸ்டெப்பும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிளிக் ஹியர் டு ஃபில் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பர்சனல் பர்டிகுலர்ஸ் இதில் மிஸ்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர் கேட்டிருக்காங்க. சென்டர் 1 ப்ரெஃபரன்ஸ் 1ல் மும்பை செலக்ட் பண்ணிக்கலாம். சென்டர் 2ல் நாகர்கோவில் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா முதல்ல நாகர்கோவில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் மும்பை, கொச்சி எது உங்களுக்கு நியராக இருக்கோ, ட்ரிவாண்ட்ரம் நியராக இருந்தால் ட்ரிவாண்ட்ரம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க. ஃபாதர் நேம் இதில் மிஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த ஸ்டேட் டொமிஷியல், நீங்கள் எந்த மாநிலத்தில் குடியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டரில் மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, சிட்டி அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். பின்கோடு இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் கம்யூனிகேஷன் இது 2மே ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த வித்தின் பீரியடில் நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கேட்டகிரியில் உங்கள் கேட்டகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிசபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்ஷியல் ஸ்டடீஸில் மேரிடா அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டியில் இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. IRELோட பர்மனெண்ட் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் அடுத்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸில் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ், இல்லை நோ செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து IREL இந்த பிளான்ட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ், இல்லை அப்படின்னா நோ. சரிங்களா?
ஒருவேளை ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நேமு டெஸ்டினேஷன் இதெல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நோ செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பர்சனல் பர்டிகுலர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் செலக்ட் குவாலிஃபிகேஷன் லெவல், இதில் 10th செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் குவாலிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் நேம் வந்து கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்எல்சி அதை வந்து டைப் பண்ணுங்கள். அடுத்து சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸு, சயின்ஸ், இங்கிலீஷ் அந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணலாம், சரிங்களா. அடுத்து ஃப்ரம் டு டேட் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது மந்த்து இயர், எந்த மந்த் இயர் ஜாயின் பண்ணீங்க, எந்த மந்த் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க. ஸோ 1 இயர் வரும், அந்த 1 இயர் வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டியூரேஷன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன், இதில் 1 இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாசிங் மந்த் இயர் கேட்டிருக்காங்க, போர்ட் நேமு, ஸ்கூல் நேமு, மார்க்கிங் ஸ்கீம், இதில் மார்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்க் அப்டைன்டு, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, எல்லா சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க. ஸோ டோட்டல் மார்க் 500க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, இதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிவிஷனில் ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெலிவரி மோடில் ஃபுல் டைம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ரெகுலர் மோடில் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் குவாலிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க, பேக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து நீங்கள் 12th டிப்ளமா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஆட் குவாலிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணுறதா இருந்தால் டெலிட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே வேலிடேட் குவாலிஃபிகேஷன் அண்ட் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷராக இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக ஆக்ஷன் 1ஓட கடைசி ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இஃப் செலக்டட் ஸ்பெசிஃபை தி மினிமம் ரெக்வயர்டு ஜாயினிங் டைம். ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ நாள் வந்து தேவை, எவ்வளோ நாட்கள் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 days 30 days அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இந்த ஸ்போர்ட்ஸு, என்சிசி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து டைப் பண்ணலாம், சரிங்களா. அடுத்து மதர் டங், உங்கள் தாய்மொழி வந்து கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, உங்கள் தாய்மொழி எதுவோ அதை டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அதர் லாங்குவேஜஸ் வந்து என்னென்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் இங்கிலீஷ், தமிழ் வந்து டைப் பண்ணலாம் இந்த மாதிரி, சரிங்களா. பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட் கேட்டிருக்காங்க, இதில் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரிமினல் ஆக்ஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதுலேயும் வந்து நோ செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்த டிக்ளரேஷனே இருக்கும், அடுத்த படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோகிராஃப் வந்து 20 to 50 KB இருக்கணும், சிக்னேச்சர் 10 to 20 KB இருக்கணும், ரெண்டுமே ஜேபிஜி ஃபார்மேட்லேயே இருக்கணும். கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், சரிங்களா. எல்லாமே PDF ஃபார்மேட்டில் இருக்கணும், அதிகபட்சம் 300 KB இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், அடுத்து உங்கள் டிப்ளமோ ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், டிப்ளமோ கன்சால்டேட் மார்க் ஷீட் ஒரிஜினல், அடுத்து உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட். நீங்கள் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், சரிங்களா. எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சிம்பிள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா. பிரிண்ட் எடுத்துகிட்டு அகெயின் மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பாருங்கள், பேமெண்ட் ஆப்ஷன் நாட் ரெக்வயர்டு ஃபார் கேட்டகிரி எஸ்சி. ஸோ இந்த பேமெண்ட் பேஜ் யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 500 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த கேட்டகரி மட்டும் இந்த மாதிரி பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எஸ்சி கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் மேலே இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் ஆப்ஷன் நாட் ரிக்வயர்டு ஃபார் கேட்டகரி எஸ்சி காமிச்சிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே சப்மிட் இருக்கும். டு யூ வாண்ட் டு ப்ரொசீட் இதில் எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மேலே அண்டர்டேக்கிங் இதுலேயும் வந்து எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தான் அப்ளை பண்ணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.